வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனல். தினமும் நடக்கும் முக்கிய செய்திகள் அனைத்தையும் தமிழில் உங்களிடம் கொண்டு வருகிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும். முன்னணி ஐடி நிறுவனமான டிசிஸ் சார்பில் புதிய வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நம் நாட்டில் செயல்பட்டு வரும் முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக டிசிஸ் உள்ளது. டாடா குழுமத்தைச் சேர்ந்த இந்த நிறுவனத்துக்கு சென்னை உள்பட நம் நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களில் அலுவலகங்கள் உள்ளன. இப்போது பலருக்கும் ஐடி வேலை ஒரு கனவாக உள்ள நிலையில் டிசிஸ் சார்பில் அடுத்தடுத்து வேலைவாய்ப்புகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் தற்போது வெளியாகி உள்ள வேலைவாய்ப்பு குறித்த விவரங்கள். டிசிஸ் ஐடி நிறுவனத்தில் தற்போது அஜுர் டேட்டா என்ஜினியர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த பணிக்கு பிடெக் எம்எஸ்சி எம்எஸ் படிப்பை முடித்துவிட்டு ஐடி பிரிவில் 3 ஆண்டு பணி அனுபவம் கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் விண்ணப்பம் செய்வோர் சம்பந்தப்பட்ட பிரிவில் 8 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்டிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களுக்கு பைத்தான் அஜுர் டேட்டா என்ஜினியர் சர்டிபிகேஷன் வைத்திருந்தால் அது பிளஸ் பாயிண்ட் ஆகும். தற்போதைய அறிவிப்பில் சம்பளம் குறித்து விவரம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இது பற்றி கடைசி கட்ட இன்டர்வியூவில் தெரிவிக்கப்படும். பணி அனுபவம், திறமையை பொறுத்து சம்பளம் நிர்ணயம் செய்யப்படும். பணிக்கு தேர்வாகும் நபர்கள் 2 இடங்களில் நியமனம் செய்யப்பட உள்ளனர். அதன்படி உத்தர பிரதேச மாநிலம் நொய்டா மற்றும் சென்னை உள்ளிட்ட இடங்களில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. இதற்கான இன்டர்வியூ விரைவில் நடைபெற உள்ளது. இன்டர்வியூ ஆன்லைனில் நடைபெற உள்ளது. தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் வழியாக விண்ணப்பம் செய்யலாம். அதன் பிறகு இன்டர்வியூவுக்கான தேதி, நேரம் உள்ளிட்டவை தெரிவிக்கப்படும். பணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப பதிவு செய்வதற்கான லிங்க் விவரம் டிஸ்கிரிப்ஷன் இல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து விண்ணப்பிக்கலாம். இதுபோல செய்திகள் தெரிந்து கொள்ள தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.